வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. நான் உங்க ராஜமுரளி. இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்க்க போறது எதை பத்தினா ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸுங்க. அது என்னன்னா 2 விதமான ஸ்க்ரப். இந்த ஸ்க்ரப்ஸ் என்ன செய்யும், என்ன மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட் கொடுக்கும்னா யூ வில் ஹாவ் எ கிளியர் ஃபேஸ். இப்போ முதல் ஸ்க்ரப் என்னன்னா ரொம்ப காமனா இருக்கிற வாட்டர் மெலன் எல்லாருக்குமே பிடிச்சது. அந்த ஜூஸ் 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸோட ஓட்ஸ் நல்லா மெலீசா ரவை ஃபார்ம்ல 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் வாசனை கொடுக்கறதுக்கு பூலாங்கிழங்கு தூள் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் கூட இருக்கலாம், அதை விட குறைச்சலாமல் இருக்கலாம். நீங்கள் 3மா கலந்து அந்த பேஸ்டே கொஞ்சம் ரவையாட்டம் இருக்கும், நரன்னு இருக்கும். முதல்ல ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு தண்ணியை போட்டு வாஷ் பண்ணிட்டு துடைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி இருக்கும் பொழுதே இந்த கலவையை நீங்கள் நல்லா கீழிருந்து மேல் நோக்கி அந்த மாதிரி நீங்கள் ஜாலேந்து ஆரம்பித்து ஹோல் ஃபேஸ், அதுக்கப்புறமா நெக் இதெல்லாம் போட்டுட்டு கீப் ஆன் கிவிங் வெரி மைன்யூட் ஸ்க்ரப்பிங் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொடுக்கலாம் நீங்கள் அப்படியே. அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வார்ம் வாட்டரில் முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு பின்னாடியே சில் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு முகத்தை ஒத்தி எடுத்துட்டு நீங்கள் பாருங்கள் அதில் என்ன எஃபெக்ட்னா எந்த மாதிரி போர்ஸில் டெபாசிட்ஸ் நம்மளுக்கு சோப்பு நுரையினால் வர டெபாசிட்ஸு, கெமிக்கல்ஸ் வாட்டர்னால் வர டெபாசிட்ஸு, தூசு, இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டெபாசிட்ஸ் எல்லாம் போய் போர்ஸ் ஓப்பன் ஆகி பார்க்க முடியும். ஆனால் இது ஓப்பன் போர்ஸாக இருந்ததுன்னா இந்த போர்ஸ் மறுபடியும் ஏதான டெபாசிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அடுத்த நாளே என்ன செய்யணும் அப்படின்னா தக்காளி பழம், நாட்டு தக்காளிக்கு தான் இந்த ஓப்பன் போர்ஸை ஜம்முன்னு க்ளோஸ் பண்ணி ஒரு கிளியர் ஃபேஸை கொடுக்கறதுக்கான எஃபெக்ட் இருக்கும். அதில் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுலேயே நீங்கள் கடலை பருப்பு இல்லாட்டா பயத்தம்பருப்பு இதை ரவை ஃபார்மில் மெலீஸாக செஞ்சு அதை கலந்துக்கோங்க. 1 டீஸ்பூனில் ஜூஸில் இது 1 டீஸ்பூன், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பூலாங்கிழங்கு தூள் எல்லாம் கலந்து அதை நீங்கள் ஹோல் ஃபேஸும் போட்டு முதல்ல செஞ்ச மாதிரியே நல்ல ஒரு கிவிங் ஸ்க்ரப்பிங் சர்க்கிள்ஸ் ஃபார் 2 மினிட்ஸ் அண்ட் லீவ் இட் ஃபார் 1 மினிட். அதுக்கப்புறமா நீங்கள் முகத்தை வாஷ் பண்ணுறதுக்கு வார்ம் வாட்டர், உடனே சில் வாட்டரில் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டேம் பண்ணிவிட்டு ஒரு துணியால் நீங்கள் ஃபேஸை பார்க்கும்போது எங்கே போச்சு இந்த போர்ஸ் அப்படின்னு நினைப்பேங்க. போர்ஸ் இருக்கும், ஆனால் அது மூடிடும். கிளியர் ஃபேஸ் உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும். என்ன நேயர்களே, சூப்பராக இருந்தால் இந்த டிப்ஸு இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த செய்முறை விளக்கத்தை கூட நான் உங்களுக்கு வர நிகழ்ச்சியில் வீடியோவை நான் காமிக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் ராஜமுரளி.